குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அகம் என்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அகம் என்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை வேண்டிடுவே. அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை வேண்டிடுவே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். அருள்மேரி நற்சுகம் பெற வேண்டியும் ஆண்டனி கால்சன் நல்ல வேலை கிடைத்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும், அலெக்ஸ் நற்சுகம் பெற்றமைக்கு நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மை
துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும்.
மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். பல்லவி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். பல்லவி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். இது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்கத்துடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, நம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 17 37 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை.
எருசலேமிலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆம் என்றால் ஆம் எனவும், அப்புறம் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அதை விட எக்ஸ்ட்ரா பேசுனீங்கன்னா அது எங்கேருந்து வருது? அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பேசினா எங்கேருந்து வருதுன்னு அர்த்தம்? தீயோனிடமிருந்து வருகிறது. எனவே நான் எக்ஸ்ட்ரா பேச போகிறதில்ல, 5 வார்த்தைகள் தான் பேச போகிறேன். எனவே இன்றைய வாசகம் சற்று நீண்ட வாசகம். அதை சுருக்கி பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கும் பொழுது, விண்ணரசுக்குள் புகுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். எனவே தவக்காலத்திற்கு உங்களையே தயாரித்து கொள்ள, விண்ணரசுக்குள் நீங்கள் புகுவதற்கு உங்களையே நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள். அதை தான் ஆண்டவர் கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய்யான இடாதே, இதை செய்யாதீர்கள் என்று பல்வேறு விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். எனவே விண்ணரசுக்குள் புகுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். அதை தான் நாம் சுருக்கமாக இந்த மறையுரையில் பார்க்க போகின்றோம். எனவே 5 முக்கியமான பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். நான் விண்ணரசில் புகுவதற்கு 5 முக்கியமான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். முதலாவது பண்பு, இறை வாக்கினர்களும் சரி, திருமுழுக்கு யோவானும் சரி, திருமுழுக்கு யோவான் மறைந்த பின்பு இயேசுவும் சொன்ன முதல் வார்த்தை என்னது? சொல்லுங்க சத்தமா. மனம் என்னமா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கம்மா. அன்பு செய்யணும். அதுக்குன்னா முன்னாடி என்ன பண்ணணும்? மனம் திரும்புதல். நாம் மனம் திரும்பி இறைவனிடம் வர வேண்டும். அதை தான் மத்தேயு நற்செய்தி 4:17 என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 4:17, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. நாம் விண்ணரசை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நாம் மனம் மாற வேண்டும். இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ சரி, ஆனால் இனி வரக்கூடிய காலத்திலாவது நாம் மனம் மாற்றம் பெற்றவர்களாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்ம சபையுறால் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. நம்முடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது? நமது வாழ்நாள் எப்படிப்பட்டது? குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகிய வாழ்க்கை. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. எனவே அந்த வாழப்போகிற வாழ்க்கையில் விண்ணரசை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த விண்ணரசுக்குள் புகுவதற்கு நான் முழுமையாக தயார் செய்ய வேண்டும் என்றால் என் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். சக்கேயோ தன் மனதை மாற்றியதனால தான் எது மேலே ஏறுறாரு? மரத்து மேல் ஏறி இயேசுவை பார்க்கின்றார். இயேசு என்ன சொல்றாரு? சக்கேயோ இறங்கி வா, இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாகிற்று. நான் மீட்பு பெற வேண்டும் என்றால், நான் விண்ணரசுக்குள் புக வேண்டும் என்றால் முதலாவது என்ன விஷயம்? மனம் மாற வேண்டும். நான் இதற்கு முன்னாடி ஏதோ மனித பலவீனத்தினால் அறியாமல் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன். ஆனால் இதற்கப்புறமாவது நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றேன். இது முதலாவது. இரண்டாவது, நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். என்னது? மனம் மாற வேண்டும். மனம் மாறிய நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். எடுத்து வாசிங்க, யோவான் 3:5. யோவான் 3:5 என்ன சொல்றாங்க? யோவான் நற்செய்தி 3. அப்புறம் ஒருவர் தண்ணீராலும்
தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்குள் உட்படுவது இயலாது. நாம் என்ன பண்ணணும்? இயேசுவினுடைய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திருப்பலியும் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் தூயாவியை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த தூயாவியை நம்மில் தக்க வைத்து கொள்கின்றோமா? சர்ச்சுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கின்றோம், ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது நாங்கள்லாம் வேற மாதிரி. ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? சர்ச்சுக்குள்ளே இருக்கும் பொழுது அவ்வளவு பக்தியாக அந்த மாதிரி ஆட்களை நாம் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் சர்ச்சுக்கு வெளியே என்னையும் சேர்த்தான், சின்ன ஃபாதரும் சேர்த்தான். பூசை வைக்கும் போது அப்படி பக்தியாக இருப்பார், பூசை முடிச்சு போவானே. எனவே நாம் தூயாவியை பெற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அந்த தூயாவியை தக்க வைத்து கொள்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் மனம் திருந்துதல் மட்டுமல்லாமல் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். தண்ணீரினாலும் தூயாவியை பெற்றுக்கொள்வதனாலும் மட்டும்தான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். மூன்றாவது, இயேசுவை நாம் முழுமையாக அன்பு செய்தல், முழுமையாக நம்ப வேண்டும். மனம் திரும்புதல், நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டும், அதுக்கப்புறம் இயேசுவை நான் முழுமையாக நம்ப வேண்டும். யோவான் 3:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். விண்ணரசுக்குள் புக வேண்டும் என்றால் இயேசுவை முழு மனதுடன் நாம் நம்ப வேண்டும். அதனால்தான் சிறந்த கட்டளைகள் 2 முக்கியமான கட்டளைகள். என்னது? 10 கட்டளைகளுள் 2 கட்டளைகள் அடங்கும். அதில் ஒன்று என்னது? என்னம்மா 10 கட்டளையே மறந்து போயிடுச்சா? போச்சா? என்னதுப்பா சொல்லுங்கப்பா. தம்மை தாமே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. அப்புறம் வீட்டில் போயிட்டு உங்கள் ஹோம்ஒர்க் இதுதான். அடுத்த வாரம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? 10 கட்டளையை படிச்சுட்டு வரணும். நான் யாரையாவது கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லணும். சரிங்களா? எனவே இயேசுவை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நான் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்வது என்றால் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நிறைவான வாழ்வு கிடைக்கவே கிடைக்காது. நான் நிறைவாழ்வை பெற வேண்டும் என்றால், நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்றால், விண்ணரசுக்குள் புக வேண்டும் என்றால், எனக்காக உயிரை தியாகம் செய்த, எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். 4வது, அவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். என்னது? இயேசுவினுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இயேசு தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். நான் இயேசுவினுடைய இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். எடுத்து வாசிங்க, மத்தேயு 7:21. என்ன சொல்றாரு கடவுள்? மத்தேயு 7:21, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்போரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்லுவது இல்லவே இல்லை. அப்புறம் மாறாக என்னது? விண்ணுலகில், அப்புறம் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே செல்வர். நாம் இயேசுவினுடைய திருவுளத்தை, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் நமக்கு விண்ணரசுக்குள் புக முடியும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது. ஆமாவா இல்லையா? எனவே நான் விண்ணரசுக்குள் புக வேண்டும் என்றால் இயேசுவின் திருவுளம் எது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் திருவுளத்தை எப்படி நாம் அறிய முடியும்? இறை வார்த்தையினால் மட்டும்தான் என்னால் இயேசுவின் திருவுளத்தை அறிய முடியும். இறுதியாக, கடைசியாக, குழந்தையை போல் நாம் மாற வேண்டும். எப்படி? குழந்தையை போல் நாம் மாற வேண்டும். மார்க்கு நற்செய்தி 10:15. மார்க்கு நற்செய்தி 10:15. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள் சத்தமாக சொல்லுங்கம்மா. ஏற்றுக்கொள்ளாதோர்
அதற்கு உட்பட மாட்டார்கள். எனவே நாம் சிறு பிள்ளையை போல் மாறினால் மட்டும்தான் இறை ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், இறை ஆட்சிக்குள் நாம் நுழைய முடியும். சிறு பிள்ளைகளுக்குள் வெஞ்சன்ஸ் பழிவாங்கும் எண்ணம் இருக்கவே இருக்காது, குறை கண்டுபிடிக்கக்கூடிய எண்ணம் இருக்கவே இருக்காது, மற்றவர்களை கேலி செய்ய வேண்டும், மற்றவர்களை பற்றி தவறுதாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. நம்ம சண்டை போட்டிருப்போம், அடுத்த செகண்டே வந்து நம்மக்கிட்ட விளையாடிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்தைகளைப் போல் மாற வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளத்தில் நான் குழந்தைகளைப் போல் மாற வேண்டும். சைல்டிஷ் பிஹேவியர் இருக்கவே கூடாது. குழந்தையைப் போல நாம் மாற வேண்டுமே தவிர குழந்தைகளைப் போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. வித்தியாசம் புரிகிறதா? சைல்டிஷ் பிஹேவியர், குழந்தைகளைப் போல சேட்டப் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஆனால் குழந்தைகளைப் போல் நம்முடைய உள்ளம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே மனம் திரும்புதல், மறுபிறப்பு எடுத்தல், அது மட்டுமல்லாமல் இயேசுவை முழுமையாக நம்புதல், அதுக்கப்புறம் திருவுளத்தை நிறைவேற்றுதல், குழந்தைகளைப் போல் நாம் மாறுதல். அன்றி இவைகள் எதுவும் இல்லை என்றால் நம்மால் விண்ணரசுக்குள் புக முடியாது. நமது முன்னாடி நல்லது கெட்டது, வாழ்வு இறப்பு, எது எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. நான் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றேன்? வாழ்வை தேர்ந்தெடுக்கப் போகின்றேனா அல்லது இறப்பை தேர்ந்தெடுக்கப் போகிறேனா? உங்களுடைய கையில் இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராஜுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, நீர் தேர்ந்து கொண்டுள்ள எம் திரு அவையின் தலைவர்கள் உமக்கு அஞ்சி நடந்து நீர் அருளும் ஞானத்தாலும் ஆற்றலாலும் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்டுள்ள மக்களை பகுத்தறிவோடு நல்லவை தீயவை குறித்து அறிந்து கொள்ளும் வண்ணம் சரியான விதத்தில் கற்பித்து வழிநடத்திடும் வரமருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு அஞ்சி நடப்போரின் மீது உமது பார்வையை பதிக்கும் எம் இறைவா, உமது கட்டளைகளை கடைபிடித்து நீர் விரும்பாத பாவ வாழ்வை விட்டு விலகி உமது திருவுளத்தையே வாழ்ந்து எந்நாளும் உமக்கு சான்று பகரும் வாழ்வை வாழ்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, விண்ணரசில் பெரியவர்களாக திகழ்ந்திட
இன்றைய நற்செய்தி வாயிலாக நீர் கற்பித்தவற்றை கடைபிடித்து வாழ்ந்திடவும், குறிப்பாக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை தாராள உள்ளத்தோடு மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் உமக்கு உகந்தோராக வாழ்ந்திடும் வரமருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய இறை வாக்குகளின் வழியாக நீர் விரும்பும் வண்ணம் நாங்கள் யாரையும் தீர்ப்பிட்டு தண்டிக்காமல், திருந்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியும், மற்றவர் மீது குற்றம் சுமத்தாமல் அவர்கள் குற்றமற்றவராக வாழச் செய்தும், காணிக்கைகளை தூய உள்ளத்தோடு அளிக்கவும், உமது விருப்பத்திற்கேற்ப வாழ்ந்திடவும் வேண்டிய நல்மனதினை அளித்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நெஞ்சம் என்றும் எளிமையானது, இந்த அர்ப்பணம் என்றும் புனிதமானது. இந்த நெஞ்சம் என்றும் எளிமையானது, இந்த அர்ப்பணம் என்றும் புனிதமானது. பாவத்தை விலக்கிடும் நாங்கள் பரிசுத்தமடைந்தோம் காணிக்கையாக. பாவத்தை விலக்கிடும் நாங்கள் பரிசுத்தமடைந்தோம் காணிக்கையாக. தந்தோம் தந்தோம் காணிக்கை, எங்கள் இதயம் தரும் காணிக்கை. ஏற்றிடுவீர் இறைவா, மாற்றிடுவீர் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம்பெறும். என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே, என் உள்ளம்
ஆத்துமமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் காட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பிய கூட்டங்கள் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவையில் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் திருமதி சாந்தி பிரான்சிஸ், ரோஜா தெரு, அம்பாள் நகர். இன்று மாலை 6 மணிக்கு புனித கார்மேல் மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் பீட்டர் அருள்சாமி, எண் 318, 11வது குறுக்கு தெரு, 2வது பிரதான சாலை, மங்கள் நகர். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 6ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித அருளானந்தர் அன்பு இறைமக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித தேவசகாயம் அன்பியம் இறைமக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவியவர் திரு அலோஷியா டி குரூஸ் அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை திருநெற்று புதன் அன்று காலை 6 மணிக்கு திருப்பலி மற்றும் திருநீறு பூசுதல் நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலி மற்றும் திருநீறு பூசுதல் நடைபெறும். எனவே பங்கு மக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலி நடைபெறும். தவக்காலத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி
தவக்கால திரு யாத்திரையாக எலாக்குறிச்சி புனித அடைக்கலை அன்னை திருத்தலத்திற்கு செல்லவிருக்கின்றோம். ஏசி பஸ் மற்றும் 3 வேளை உணவு இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நபருக்கு ரூபாய் 1250 செலுத்தி தங்கள் பெயர்களை அதற்கான பொறுப்பாளர்களிடம் செலுத்தி டிக்கெட்டை, அதாவது ஒரு டிக்கெட் தருவாங்க. நீங்கள் பேர் கொடுத்தவொடனே உங்கள் டிக்கெட் தருவாங்க. 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அதற்கான பொறுப்பாளரிடம் பணம் செலுத்திவிட்டு உடனடியாக டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான ஆண்டு விழா மாலை 7 மணிக்கு நடைபெறும். எனவே அத்துடன் இந்த ஆண்டிற்கான மறைக்கல்வி வகுப்புகள் நிறைவு பெறும். இந்த ஆண்டு புதுநன்மை பெற விரும்புகின்றவர்கள் தங்களுடைய திருமுழுக்கு சான்றிதழ் மற்றும் மறைக்கல்வி வருகை பதிவேடு 75% மேல் இருப்பவர்கள் அதனை கொடுத்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் சபையினரால் கேட் கலெக்ஷன் எடுக்கப்படும். எனவே தாராள உள்ளத்துடன் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளில் இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ செய்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ செய்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அத்திஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.